விஜய் போட்டு அடிக்க அடிக்க விஜய் மௌனமாக இருக்க இருக்க என்னங்க பண்ணுவார் அவர் அப்படின்ற இது வந்துடுச்சு. ஒரு sympathy சரி, create நீங்கள் ஆயிடுச்சு. பார்த்த வரையிலும் உங்களுக்கு எப்படி தோணுது அந்த இடம், களம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது? இது வந்து அந்த இடத்துடைய இடம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஜன நெரிசலுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு? இல்ல, அந்த ஸ்பாட்ல இருந்த பசங்கள்ட்டையும் நான் விசாரிச்சேன், நேர மக்கள்கிட்டயும் நான் பேசினேன் சார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம மெயின் ரோடு நம்ம வரோம்ல, இப்போ இந்த கும்பகோணம்னா 2 பக்கம் இருக்கும்ல, இந்த ஆமா, அவ்வளவுதான் சார். இடமே ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது. இப்போ ஒரு தட்டி கூட்டம் வச்சிட்டாங்க. இல்ல கூட்டம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நிப்பாட்டுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டோம் பொதுவாகவே. ஆமா. ஏன்னா க்ரௌடு எல்லா இடத்துலையும் பைக் பைக் பார்க்கிங். அந்த பக்கம் பள்ளத்தை வேற தோண்டி இதை மூடாம வேற இருந்துச்சுங்கள. அவங்க சொல்றாங்க அந்த இடத்துல, நான் இருந்த இடத்துல சொல்றாங்க, பைக் பார்க்கிங்கை வந்து எங்கேயாவது கொஞ்சம் அவுட்டர்ல பண்ணியிருந்தா, கொஞ்சம் தள்ளி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையும் இங்கே வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் தான் பைக் பார்க்கிங் ஏறி அவங்க கண்ட்ரோல் தானே சார் வந்துருச்சுல சார் இந்த இடமே. அதுதான் பெரிய அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக்கே அதுதான். அதை விட்டுட்டு பேக் எண்ட்ல அவங்க ரீசன் இருக்குன்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கல் ரீசன் இல்லாமலாம் எதுவுமே நடக்கல. அந்த பைக் பார்க்கிங் அவங்க கொஞ்சம் இங்கே வேற எங்கேயாவது வச்சிருந்தாங்கன்னா மக்கள் போறதுக்காவது அவங்க வழி கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல அவங்க பண்ணது தான் பெரிய மிஸ்டேக்கு. அதில் ஏறி போக கூட முடியாம அவங்க வந்து மேலே ஏறுறது, மரத்து மேலே ஏறுறது, வீட்டு மேலே ஏறுறதுலாம் அப்பதான் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்றாங்க சார்.